இந்த மலையில் தலைவன் தான் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹாய் மக்களே! ஒரு நாள் ஈவினிங் 5:30 நல்ல மழை, ரொம்ப குளிராக இருந்துச்சு. சரி ரைட், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற வயலில் சலன்னு ஒரே சத்தமாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு போய் பார்த்தா அதை நீங்களே பாருங்கள், தலைவன் வேறு லெவலில் வைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்பவே பார்க்கறதுக்கு பயமாகவும் பயங்கரமாகவும் இருந்துச்சு. ஒரு 1 ஹவருக்கு மேலேயே 2 பாம்பும் சேர்த்து இந்த மாதிரி ஆடிட்டு இருந்துச்சு. நான் இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி பார்த்தா இன்னொரு பக்கம் பாருங்கள் ரெயின்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்படி மாற்றி மாற்றி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே இருந்ததில்ல, நேரம் போனதே தெரியல. நைட்டாகவும் ஆகிட்டு டின்னர் டைம் வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு யோசித்து கடைசியில் டின்னர் டைமே வந்துட்டு சரி இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி டின்னருக்கு ஏதாவது காரமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா தோசை மாவு இருந்துச்சு. அதில் கார முட்டை தோசை தான் செய்ய போகிறேன். இப்போ 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கு மேலேயே நான் கொஞ்சமாக கார சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த கார சட்னிக்கு நான் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4-5 மிளகாய் வத்தல், 2 வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கி அதை அரைச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன வத்தல் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். சூப்பரான கார முட்டை தோசை ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த குளிருக்கு இந்த மலைக்கு என்ன செஞ்சு சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பசிக்குது, நானும் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.